அனைவருக்கும் வணக்கம். இந்த மாநாடு நம்ம எதுக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தாலே, மக்களுக்காக பேசுறதுக்காக தான். மக்களுக்காக பேசிட்டு அப்படியே நம்ம வந்து போயிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் மட்டும் கிடையாது. இதுக்கு இதுதான் காரணம். இதனால சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதை நம்மளோட மக்கள்கிட்ட வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல தான் நம்ம இந்த மாநாடு செய்திக்குழுவும் நம்ம தொடங்கணும். அது இன்னைக்கு வளர்ந்து உங்களோட ஆதரவுல மிக சிறப்பா இருக்குது. இப்போ இடையில வந்து நம்ம வெளியில இருந்து வர தகவல்கள், அதாவது அவங்களோட புகார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கே வச்சிருக்கேன். அப்புறம் எடுத்து காட்டுறேன். நாளைக்கு அடுத்தடுத்த பதிவு போடுவோம்ல, அதெல்லாம் எடுத்து காட்டுறேன். அப்போ வந்து அவங்களாம் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் நம்ம மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சு அவங்க வந்து இந்த பதிவு தபாலில் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, நமக்கான கடமைகள் இன்னும் அதிகமாயிடுச்சு. என்னன்னா, எல்லாரும் நம்பி நிற்கிறாங்க. அவங்க நம்பும்படி மாநாடு செய்தி குழுமம் இன்னும் தீவிரமா திறம்பட ஒரு செய்தி நம்ம போடணும், வெளியில கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அது சேர்க்கிறோட நம்ம நின்றுடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சட்டங்கள்ல வந்து நிறையா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து படித்ததை இன்னும் கொஞ்சம் ரீகால் பண்ணணும், பண்ணி நம்ம மக்களுக்கு முழுமையாக நிற்கணும். என்னங்க இதெல்லாம் யாருங்க மாற்ற முடியும்? அது அதிகாரிகள்னா அப்படிதாங்க, அலுவலர்கள்னா அப்படிதாங்க. ஏன்னா அந்த அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. இங்கே அட்வொகேட்டுக்கும் லாயருக்கும் வித்தியாசம் தெரியாது. வழக்கறிஞருக்கும் வழக்குரைஞருக்கும் வித்தியாசம் தெரியாது. இது போல நிலைமையில தான் நீங்க இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து போற போக்கு, அந்த ஓடுற ஓட்டம் வாழ்க்கை அப்படி ஓடிடுது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து மாத்தணும். மாத்தினா நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி இப்படி மல்லாக்கப்படுத்திக்கிட்டா முடியாது. அப்ப என்ன செய்யலாம்னா, சட்டத்தின் ஆட்சி தான் இங்க நடக்குது அப்படிங்கிறது என் மக்களுக்கு தெரியணும், நம்ம மக்களுக்கு தெரியணும். நம்ம மக்கள் யாரு? நீங்க நானும் பார்த்துருக்கா எல்லாரும் தான். அப்ப இது வந்து சரியா கொண்டாடுறதுக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே வழி இல்லை, நம்மளாம் நாதியத்த மக்கள் அப்பெல்லாம் சொல்லிடலாம் இங்க இல்லை. சட்டம் தான் இதை வந்து சட்டம் தான் ஆட்சி செய்துகிட்டு இருக்குது. சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது. ஒரு தனிநபரின் ஆட்சி இங்கே கிடையாது. இருக்கையிலே மிக சிறப்பானது ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவில் சட்டம் தான். அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் நீங்க நான் எல்லாருமே. அதுலேயும் இந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 141 சொல்லுதுங்க, உச்ச நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பை நீங்க எல்லாருமே ஏற்றுக்கணும், எல்லா நீதிமன்றங்களும் அதுக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது, ஒரு 2005 அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஆர்டிஐ, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அவனுக்கான இங்கே வந்து ஒவ்வொரு அலுவலகங்கள்ல என்ன நடக்குது, அது வந்து ஒரு வெளிப்படையா இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க தானே எஜமான், நம்ம தானே எஜமான். அப்போ நமக்கெல்லாம் தெரியணும்ல. அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டு 2005 தான் வந்து வெளியில வருது. அது வந்தது காரணம் என்னன்னா, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணும், மிக வெளிப்படையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சட்டம் ஏற்றுன கையோடைய இதை வந்து நீங்க உடனே வெளியில கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க பாக்குறவங்க சொல்லுங்க, எந்த அலுவலகத்திலேயாவது இந்த 4(1) இருக்கு, 4(1)B இருக்கு, அது ஒரு செக்ஷன் நிறைய இருந்துகிட்டு இருக்குது. அந்த 4(1)ல உள்ளபடி அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்னைக்கு கூட அந்த ஜட்ஜ்மெண்ட்டே வச்சிருக்கிறேன். ஏற்கனவே பேசும்போது நம்ம பேசுனோமா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கட்டுப்பட்டது தான் எல்லாம் அப்படின்னு நம்ம சொன்னோமா. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 4(1) அப்படிங்கிறத ஒவ்வொரு அலுவலகங்களையும் நீங்க வைக்கணும், அப்படி அதை வந்து வெளிப்படையா இருக்கணும், லஞ்ச லாவணியங்கள் இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு தான் அதை வந்து எல்லாருக்கும் எல்லா ஒரு பொதுமக்களுக்கும் தெரியணும், ஒரு இந்திய குடிமகன் அத்தனை பேருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை செய்ய சொன்னாங்க. ஆனா இன்னை வரைக்கும் எத்தனை அலுவலகங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எந்த அலுவலகங்களும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா சில மத்திய அலுவலகங்கள், மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்க போல இருக்கு, சில அலுவலகங்கள்ல இருக்கு அப்படி கொண்டு போகுமே, அப்படி இருக்கு போல இருக்கு. அப்போ இந்த ஆர்டிஐ வச்சு நம்ம வந்து தகவல்கள் கேட்டோம்னா இருக்கலே மிக, எனக்கு தெரிஞ்ச இது பல சிறந்த சட்டங்கள்ல இது ஒரு மிக சிறந்த சட்டமாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு முன்னோர்கள் சொன்னாங்க, அன்னைக்கு அதோட அருமை வந்து அந்த அளவு வந்து நான் எடுத்து பயன்படுத்தலை. எல்லாமே வெளியிலேயே விட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நானே எடுத்து அதை பண்ணும்போது தான் தெரியுது இது மிக சிறந்த சட்டம். ஆனா என்னன்னா, இங்க வந்து அந்த அலுவலர்கள்னு இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அப்படி சடுகுட்டு கபடிலாம் விளையாடி பார்க்கறது. என்ன மொந்த தகவல் கேட்குறவங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி இல்லாம இவங்கள்ட்ட தகவல் கேட்டு அவங்க கொடுக்குற அந்த ஒரு காகிதம் இருக்குல்ல, அந்த காகிதத்துல பஜ்ஜி நினைச்சு சாப்பிட்டு இப்படி மல்லாக்கப்படுத்துக்கிற அப்படின்னு நினப்பு. அந்த நினப்புல தான் என்ன செய்யறாங்க, என்ன என்ன ஏன் என்ன நம்ம கேட்டிருக்கோங்கிற கூட தெரியல. நம்ம என்ன கேட்டிருக்கோம், அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அதெல்லாம் தெரியல. எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்லுவாங்கல்ல,
பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியாது. அது எவ்வாறு கேட்டாலும் அதுதான். ஒரு 100 பேர் அனுப்பி விட்டாலும் அதே தான். அதே போல் இவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் 81J அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுக்கும் பதில் கிடையாது. அதே தான் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் உள்ள அத்தனை அலுவலகங்களையும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் எந்த அலுவலகங்களில் நீங்கள் கேட்டிங்கனாலும் கூடுமான வரைக்கும் அங்கே தகவல் அலுவலர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு அந்த இதுதான் சொல்லியிருப்பாங்க போல, யாருக்கும் தராதிங்கன்னு. அந்த விளையாட்டை தான் நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட வச்சக்கூடாது. இப்போ எங்களை மாதிரி சில பேருக்கு இருப்பாங்கல்ல, தகவலை வாங்குறேன், அந்த தகவல் ஏன் நான் வாங்குறேன், இது வந்து நிறைய பேச வேண்டியது இருக்குது. நீங்களும் இதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நம்ம சந்தித்து பேசலாம். அது போல் உங்களை கேள்விகளையும் நமக்கு வந்து அனுப்புங்க. நம்மளோட எண் அதில் இருக்கும். இல்லாட்டி நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டம் மேற்கொண்டு நம்ம கொண்டு போகும். ஏன்னா இப்போ அந்தந்த பகுதிகளில் நடக்குதுங்கும் போது ஊராட்சிகளில் நம்ம வந்து கேட்கலாம், மாநகராட்சியில் கேட்கலாம்னு தகவல் வாங்கி வச்சு என்ன செய்யறது, எப்போ எல்லா தகவலையும் வாங்கிட்டோம்ப்பா ஒன்றும் நடக்கலப்பா அப்படிலாம் முடியாது. நீங்கள் வாங்கவே இவங்க தரைய மாட்டாங்க. அது வாங்கினாலும் என்னன்னா அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும். இப்போ 6-1 போடுறோம். 6-1ங்கிறது ஃபர்ஸ்ட் எழுதுறோம்ல, அதில் போடுவீங்க. அதில் நீங்கள் வந்து சில தகவல்கள் வேணும்னு விருப்பப்படுவீங்க. அது கேள்வி முறையில் கேட்கக்கூடாதும்பாங்க. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து கொண்டு போவோம். அதில் வந்து கேள்வி முறைகளில் கேட்கக்கூடாது அப்படிங்கும்போது அதை நீங்கள் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம முதல்ல நம்ம வந்து தஞ்சாவூர்லேயே வந்து ஒரு வகுப்பாகவே வந்து என்னோட வழிகாட்டிகள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணலான்ட்டு இருக்கிறோம். எதுக்கு நான் இதில் பகிர்றேன் அப்படின்னா, சட்ட உதவிகள் எப்போ எது உங்களுக்கு தேவைன்னாலும் இது நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து ஆலோசனை பெறத்துக்கு இனிமேல் வந்து நீங்கள் வந்து தயங்காதீங்க. உங்களுக்கு மாநாடு செய்தி குழுமம் உறுதுணையாக இருக்கும். என்ன செஞ்சிருவாங்க, அவனை வந்து நான் வழக்கு போடுறேன் அப்படிம்பாங்க. எல்லாரும் வழக்க போட்டு எஃப்ஐஆர் போட்டுலாம் நவந்தெல்லாம் போயிட முடியாது. அதுக்கும் நமக்கு வந்து சொல்லி தரேன், அடுத்தடுத்ததுக்கு நம்ம வாரேன். அப்போ இது போல் வந்து நமக்கு வந்து பல சிக்கல்கள் இருக்குது. அப்போ அவங்க வந்து அந்த தகவல் தாராங்கன்னா அந்த தகவலே வந்து சம்மந்தமாக தருவாங்க. என்ன தம்பி நீங்கள் போட்டு போகிறீங்க, சில பேர் என்னண்ணே இப்படி போயிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தகவல்லாம் வந்துண்ணே கேட்டோம்னா தருவாங்களே நம்பிங்க. அதுலேயும் எங்க நம்ம மாநகராட்சி இருக்க பாருங்க, தஞ்சாவூர் மாநகராட்சி இன்னைக்கு கேட்டிருக்கேன். அதுக்கு அதான் அன்னைக்கு கேட்டிருக்கிறேன், அதுக்கு இன்னைக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. 4/6/2025 அன்னைக்கு நான் கேட்டிருக்கேன். அது அவங்களுக்கு போய் சேர்ந்தது வந்து என்னைக்குங்கிறது தெரியல. அவங்க வந்து ஒரு தேதி ஒன்று போட்டுருக்காங்க, மணி என்ன 6-1 வந்து 6/6 இன்னைக்கு தான் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டு. அதில் நம்ம கேட்ட கேள்விகளுக்கும் இந்த அதிகாரிகள் வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வித்தியாசமாக ஒரு பதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நமக்கு அப்படியே எப்படி வருதுன்னா, இதெல்லாம் செய்யறதுக்காச்சும் மாநாடு கண்டிப்பாக வந்து வளர்ந்தே ஆகணும்டா, நம்ம செய்யலன்னா வேறு யாரா செய்வாங்க அப்படின்ற நோக்கம் தான் வருது. தினந்தோறும் கேட்பேன், என் மக்களின் பணம், நம்ம பணம், ஏன் வீட்டு பணம், எத்தனை பேருக்கு அக்கறை இருக்குதுலாம் எனக்கு தெரியாது, ஏன் வீட்டு பணம் கொடுத்துருக்குறேன். நான் கேட்பேன் எதுக்காக இது நம்ம இந்த தகவல் நம்ம கேட்டோம் அப்படின்னா, கட்டடங்கள் அரசு கட்டடங்கள்னு கட்டியிருக்காங்கல்ல, கட்டியிருக்க கட்டடங்கள்ல எத்தனை கட்டடங்கள்ல செங்கலை வந்து நம்ம கண்ணில் பார்க்க முடியும்னு கூட தெரியல. ஆனா கட்டடம் கட்டியிருக்கிறாங்க, அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க, பல கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. போய் இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு இது கட்டுறோம், ஒரு வீடு கட்டுறோம், இல்லை அது வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றோம், நம்மளால எத்தனை இன்ஜினியர் நம்ம கேட்போம், அதுக்கு எவ்வளோ அது என்ன சொல்றது எஸ்டிமேட்லாம் நம்ம வாங்குவோம், எவ்வளவு நம்ம கேட்போம். அதே போல இங்கே சட்டம் இருக்குல்ல, டெண்டர் கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லணும், அதுக்கப்புறம் திருப்பி போய் அதை கட்டடங்கள் கட்டும்போது எங்கெங்க வாங்கணும்னு ஒரு வழிமுறை இருக்குது, அது எங்கே வாங்கணுங்கிறது இருக்குது. அந்த இடத்துல தான் நீங்கள் வாங்கியிருக்கணும். யார் விலை குறைவாக தரமான பொருள் கொடுக்குறாங்க அங்கே வாங்கணும். அந்த தரம் வந்துச்சுன்னா இந்த லட்சத்தில் இருக்குது. ஆணி அடித்தோம்னு வச்சுக்கோங்க தலைவா, ஆணி வந்து உள்ளுக்குள்ளே போயிடும். அந்த அளவுக்கு தான் கட்டடம் இருக்குது. எந்த கட்டடம்னா விரைவில் காட்டுறேன், எல்லா கட்டடத்தையும் காட்டுறேன், ஒன்றா காட்டுறேன். அதுக்கெல்லாம் எத்தனை கோடி, எவன் விட்டு காசு. உன் வீட்டில் கார் செட்டுலாம் சரியாக கட்டியிருப்பீங்கல்ல, அந்த அதிகாரிகள்கிட்ட தான் கேட்குறேன், சரியாக கட்டியிருப்பீங்கல்ல. மாநகராட்சியில் உங்கள் வீடுலாம் இருக்குல்ல, அதில் ஒரே ஒரு வீட்டோ அந்த இதில் இருக்கிற சில அதிகாரிகள், இதில் யார் எல்லாம் இருந்தீங்களா அந்த அதிகாரிகளோட வீட்டில் இது போல தான் நீங்கள் வந்து கட்டுமானம் கட்டியிருக்கீங்க, நாங்கள் இப்படி தாங்க கட்டுறோம் அப்படிங்கிற நிரூபிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். ஒரு ஊடகவியாளர் இதை வந்து எழுதுறான்னா, சாதாரணமாகவே ஆர்டிஐ போடுறான்னா அவன் சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவன் தான் ஆர்டிஐ போடுவான். இல்லாட்டி அவன் அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஒருத்தன் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தகவல் கேட்குறான்னா அது என்னமோ வந்து என்னப்பா என்ன இந்த இதுக்கு யாசகம் நான் சொல்ல போனோம், பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறாப்புல அப்படி ஏதோ ஒன்று போட்டு நான் பைத்தியக்காரப்பேல மாசம்ல வாங்கிட்டு உட்காந்துருக்கிறேன்னு
கீழே ஒரு கையை விட்டு வாங்குறது, மேலே ஒரு கையை விட்டு வாங்குறது, அடுத்து 6% பத்தாது 8% வேணுங்கிறது சின்ன கையெழுத்துக்கு. இது வந்து சின்ன கையெழுத்துக்கு இவ்வளோ கமிஷன் கேட்குற அந்த லட்சத்தில் உட்காந்துருக்குறேன்னு. இதை நான் கேட்குறதே சட்டத்துக்கு உட்பட்டுங்க. சட்டத்துக்கு உட்பட்டு, அண்டர்லைன், சட்டத்துக்கு உட்பட்டு 4344 இந்த அலுவலகங்கள் எப்படி செயல்படுகிறது, அங்க வெளிப்படைத்தன்மை இருக்கிறதா அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது தான். எனக்கு பத்திரிகை சுதந்திரம்னு ஒன்று இருக்கு. ஆர்டிகல் 19 பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட பேசி நம்ம குழம்பு 19(1)A அது எதுக்கு கொடுத்துருக்குறேன்? என்னோட சுதந்திரத்தை தான் கொடுத்துருக்குறேன். அப்போ இதை நான் வந்து வெளிப்படுத்தணும். பல பேர் வெளிப்படுத்தலை. அது செய்யறது நான் ஒரு என்ன மாதிரி சில பேர் தான் இருக்கிறோம். நாங்கள் கேட்குற தகவலுக்கு நீங்கள் ஒழுங்காக தகவல் கொடுத்தா அதை வந்து நம்ம போடுவோம். ஐயா நம்ம அதிகாரிகள் வந்து மிக சிறப்பாக இருக்கிறாங்க, மாநகராட்சிலாம் மிக சிறப்பாக இருக்குது, தஞ்சாவூர் மாநகராட்சி மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம அளவுக்கு புகழ்றதுக்கு ஆள் கிடையாது. நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, கொடுத்தோம்னா இனிப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம்னா தேனை தான் கொடுப்போம். அதே காரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம்னு வச்சுங்களேன், மிளகு கொடுக்க மாட்டோம், மிளகா தான் கொடுப்போம். அந்த லட்சத்தில் தான் இன்னைக்கு நம்ம கேட்டோம் கட்டடங்கள் எந்த லட்சத்தில் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது எந்த கட்டடம்? மாநகராட்சியில் மக்கள் பணத்தில் எடுத்து கட்டிய கட்டடம். அதுக்கு அதிகாரிகள் இருந்திருப்பாங்க, ஆய்வு பண்ணியிருப்பாங்க, கட்டடத்துக்கு ஆய்வு பண்ணியிருப்பாங்க, அதுக்கு டெண்டர் விட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து நிறையா நடைமுறைகள்லாம் கடைப்பிடிச்சு தானே வந்திருக்கோம். அப்போ அதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமும் ஒதுக்கிய பணம் காலி. ஆனால் கட்டிடம் ஆஹா ஓஹோ முடிஞ்சு போச்சு ஜோலி அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? சரிடா கண்ணு ராம்குமார் தகவல் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தகவல் எடுக்கிறோங்க. எடுத்து பார்த்தா தகவல் கேட்டதுக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. கட்டடத்தை கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்னா, தொடங்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்ட ஆண்டு தெரியணும்ல. இந்த பணிகள் தொடங்கி முடிக்கப்படும் வரை ஆன தொகைகள், ரசீது விவரங்கள். ஆனால் எவ்வளோங்க ஆயிடுச்சு, இதுக்கு எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணீங்க நமக்கு தெரியும். நீங்கள் பேப்பரில் போட்டிருக்கீங்கல்ல, அதில் தெரியும். நான் இப்போ ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஆனால் இது கேட்டு வந்து உங்கள் வாயில் சொல்லணும்ல. நாங்கள் சொன்னோமா அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா நான் அந்த சமயத்திலேயே போட்டு தான் அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். பல கோடி மோசடின்னு நான் போட்டேன்ல, அதெல்லாம் வச்சு தான் போட்டேன். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்கிறாங்க? ஆன செலவு என்ன, ரசீது என்ன, அந்த ஒரு ரசீது கொடுங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்கல்ல, இப்போ பில்லு கொடுப்பான்னு கேட்பாங்கல்ல, அது போல் கேட்டால் அதுக்கு பதில் எதுவுமே இல்லை. 2 இந்தாங்க அப்படியே காட்டுறேன். இந்த இருக்கா, இது போல் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து விளக்கமாக காட்டுறேன். 2/2019 தொடக்கம், முடிவு 12/2021 அதான் முடிவு. சட்டப்பிரிவு எஃப்பின் வரையறையின் கீழ் வராதான். உனக்கு வரலன்னா அது நான் என்ன பண்ணுறது? அப்போது உனக்கு என்னன்னே தெரியல. இப்போ நான் எடுத்து அதுக்கு உனக்கு சட்டத்தை இப்போ காட்டுறேன். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் காட்டுறேன். மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது. மனுதாரருக்கு தெரிவிக்கப்பட வேண்டாம். மனுதாரனா யார்? நான். முதல்ல 2F அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அது முதல்ல தெரியுமா? எத்தனை இருக்கு தெரியுமா? மொத்தம் 14 இருக்கு. நான் இதை வந்து வாயாலே சொல்லிட்டு வந்து ரெக்கார்டு இருக்கு, இந்த இது டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொடுக்கணும், பேப்பர்லாம் கொடுக்கணும்னு. திடீர்னு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அப்படி குதிச்சு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு காட்டணும்ல, காட்டிடுவோம். ரெக்கார்டு எழுதிக்கங்க. 2Fனா ரெக்கார்டு, ஃபைல் ஆர் டாக்குமெண்ட், மெமோ, இமெயில், ஒப்பீனியன், அட்வைஸ், ப்ரெஸ் ரிலீஸ். அதான் பத்திரிகையில் சொல்லுவீங்க, நாங்கள் ஒதுக்கிட்டோம் இவ்வளோதான் நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம், இதை செய்ய போகிறோங்க, அப்படி பந்தா விடுவையில் இந்த 200-200 காசு கொடுத்து அது. அடுத்து சர்க்குலர்ஸ், சுற்றறிக்கை, இதெல்லாம் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை. ஆர்டர்ஸ், ஆணைகள், லாக் புக்ஸ், பயண குறிப்பேடு. நான் இது போகும்போது அப்படி போய் அந்த இது போய் பார்த்தேன், வந்தேன், நான் அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன், இதுக்காக நான் போட்டேன்னு வரணும்ல அது. அடுத்தது கான்ட்ராக்ட்ஸ், ஒப்பந்தம். யாரோட போட்ட ஒப்பந்தம்? இன்னைக்கு இதில் சொல்லியிருக்கீங்கல்ல வராதுன்னு, அந்த ஒப்பந்தம். அடுத்தது அறிக்கைகள். நம்ம கேட்டோமா, என்னப்பா அறிக்கை கொடுத்துருக்கீங்க, என்னப்பா கேட்டோம், அந்த அறிக்கைகள். அடுத்தது பேப்பர்ஸ். அடுத்தது மாதிரிகள், சாம்பிள்ஸ் அண்ட் மாடல்ஸ். இவ்வளோதான். இது வந்து மொத்தம் வந்து ஒரு 14. இதுதான் வந்து இவர் என்ன சொல்லியிருக்கார் தலைவர் கேட்டதுக்கு. தலைவர்னு சொல்லக்கூடாது, அதிகாரி.
ஏன்னா அவங்களுக்கு அதிகாரினாலும் தெரியும், அதிகாரிலாம் கிடையவே கிடையாது, அலுவலர்கள். மக்களால் பணம் வாங்கிக்கிட்டு வேலை செய்கிற, மக்களுக்கு வேலை செய்ய வேண்டிய, மக்களுக்காக பணியாற்றக்கூடிய அந்த கடமையில் இருக்கிற அலுவலர்கள். நீங்கள் என்னைக்கு பணியில் செஞ்சீங்களோ அன்னையிலேருந்து பணியாளர்கள். அப்போ அந்த பணியாளர்கள் 2Fன் வரையறையின் கீழ் வராதுன்னு இருக்கீங்கன்னா, இது ரசீதுங்கிற பேப்பரில் வச்சிருக்கீங்களா, என்னத்தில் வச்சிருக்கீங்க? அப்போ இது இது இதில் இதில் நான் குறிப்பிட்டு காட்டின 14ல் இதில் எதில் இது வராமல் இருக்குது? அப்போனா என்ன அர்த்தம்? 2Fனாலே உனக்கு தெரியல. 2Fனா என்னன்னு தெரியாதால தஞ்சாவூர் மாநகராட்சியில் இருக்கிறாரு. அவரோட பேரை தான் கேட்டுட்டு இருக்கிறேன். அடுத்த நியூஸில் பண்ணுவேன். அவரோட ஃபோட்டோவை போட்டு இவர் தான் வந்து பொது தகவல் அலுவலராக வச்சிருக்கிறாங்க. 2 தானங்க இருக்கும். ஒன்று தெரியாமல் இருக்குங்க, அல்லது இதுக்கு தகுதி இல்லாதவர் இதில் இருப்பார். இதில் நீங்கள் வந்து மறைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுது? கடமை, உங்களுக்கான கடமை என்னன்னா, நீங்கள் வந்து தகவல் கேட்டால் தகவல் அலுவலர்களை தரணும். அப்படி தரலைன்னா கடமை தவறுறீங்க, கடமை மீறுறீங்க. அதுக்கு என்ன, எந்த ஆக்டுன்னு? BNS 198 199. கடமை மீறுதல், கடமை தவறுதல், இதுக்கெல்லாம் அது வந்து சட்டப்படி குற்றம், அப்படிதானே? அப்போ இதெல்லாம் தெரியல போல இருக்கு. தெரிஞ்சுங்களோட தெரியல. அடுத்தது கேட்குறேன், ஒப்பந்த புள்ளி கோரிய நிறுவனங்கள் ஒப்பந்த புள்ளியோட நகல். இப்போ எத்தனை பேர் வந்து ஒப்பந்த புள்ளி கோரினாங்க, கேட்டிருந்தாங்க, அதோட நகல் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்த பணிகளுக்கு செலவிடப்பட்ட அந்த வவுச்சர்ஸ் இருக்கும்ல கட்டினதுக்கு, அதுக்கான வவுச்சர்ஸ் கேட்குறோம். இதுக்கு வந்து ஒப்பந்தம் போட்டு கடைசியாக வந்து ஒருத்தர் உறுதி பண்ணியிருப்பார்ல, அவரோட ஒப்பந்த நகல் கேட்குறோம். இல்லைன்னு தப்பா இருக்கா சாமி? இல்லை இல்லை, என்கிட்ட பணத்தில் நம்மகிட்ட பணத்தில் செஞ்சுருக்கோம் போது அதுக்காக நம்ம கேட்குறோம். அதுக்கு பதில் ஒரே ஒருத்தர் பேரை போட்டாங்க, பேர் நம்ம குறிப்பிடணும்னு இல்லை, இன்னொருத்தர் நம்ம நண்பர், அதையும் போட்டாங்க. அடுத்தது 2-1 புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. 2Jன்னு வரல, 2-1ன் கீழ் அலுவலக நேரத்தில் பார்வையிட்டு கொள்ள மனுதாரருக்கு என்னமோ தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு போடுறீங்க. 2-1ன்னு இல்லை, 2J இல்லை. நான் உங்கள்கிட்ட கேட்ட 6-1 சட்டம் வந்து 6-1ங்கிறது கொடுக்குறது. 2Jங்கிறது மக்கள் வந்து அப்பப்போ பார்த்துக்குங்க. 2Jங்கிறது பார்வையிடறதுக்காக. ஏங்க நீங்கள் என்னங்க வச்சுருங்க, அதை நான் வந்து பார்க்கணும் உங்கள் ஆஃபீஸில் அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்து அந்த நேரத்தை ஒதுக்கி கேட்பீங்க, அதுக்கு அவங்க தருவாங்க, அதுக்காகங்கிறது. ஆனால் இது என்ன எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் அக்கறைக்கும் போகலை இக்கறைக்கும் போகல 2-1 அப்படின்னு தலைவர் போட்டிருக்காருன்னா, அப்போ அப்படின்னு என்னன்னே தெரியல, அக்கறை இல்லாமல் போகிறதுன்னு அர்த்தம் அந்த பேர். அப்போ அந்த கடமையை ஒழுங்காக செய்யலைன்னா என்ன செய்யலாம்? சட்டப்படி குற்றம். அதுக்கும் நீதிமன்றத்தில் கொண்டு போய் வச்சு முதல்ல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம், அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம். நம்ம மீடியாவில் இதை வந்து நேரடியாக போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா வேலையே செய்யாத ஆட்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு தண்ட சம்பளம் தானே. எவ்வளோ பேர் படித்தவனுக்கு வந்து இன்றைக்கி வேலை இல்லாமல் வந்துட்டு இருக்காரு இல்லையா? இதே மாநகராட்சிகள்லேயே பல பேர் வந்து நல்ல தகுதியானவங்க வந்து தற்காலிக பணியாளராக தானே இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம். அதே போல் அடுத்து என்ன கேட்டிருக்கோம், இந்த இந்த கட்டடத்தை தராய்வுன்னு ஒன்று செஞ்சுருப்பாங்கல்ல, அது குவாலிட்டி பார்த்துருப்பாங்கல்ல, அவங்கள்த நம்ம கேட்டிருக்கிறோம். அது வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது கடமை. அதுக்கு வந்து நம்ம கேட்டது வந்து 6-1, திருப்பி சொல்கிறோம் 6-1 நம்ம கேட்குறோம். அதுக்கு நீங்கள் தகவல் தான் அனுப்பணும். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அலுவலக நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பார்வையிட்டு கொள்ளலாம். இது 2Jல இது மாற்றினதே குற்றம். அதெல்லாம் தப்பு. நான் ஒரு இதை ஒன்று கேட்டேன்னா நீ அதெல்லாம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போல் வச்சுருக்கிறேன். நீதிமன்ற உத்தரவு பல வச்சுருக்கிறேன். அதில் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்குது. சுப்ரீம் கோர்ட் சொன்னால் எல்லா நீதிமன்றமும் இந்தியாவில் உள்ள எல்லா அலுவலகங்களும் கட்டு பண்ணும்போது இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கே கட்டுப்படாத அலுவலகமாக தஞ்சாவூர் மாநகராட்சி. ஏன் இப்படி வந்து தேவையில்லாத ஒரு பதிலை ஒன்று கொடுத்து ஒருத்தன் கேட்குறான், அரசியல் மாநாடு, சமூக விழிப்புணர்வு, புலனாய்வு இதழ் வச்சிருக்கிறவன் அவரோட பத்திரிகை ஆசிரியர்னா நான் பண்ணு திருட்டு போவானே. அதுக்கு தான் நாங்கள் வந்து பத்திரிகை ஆரம்பிச்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்குறதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டு அப்படியே இப்படி தலையாட்டிட்டு போகிறது தான் நாங்கள் வந்துருக்கிறோமே. மிரட்டும்படி பேசுகிறார் சில சமயத்தில். மக்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை செய்யலன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு மாடு இருக்குங்க, அந்த மாட்டை வந்து அதோட உரிமையாளர் வளர்க்குறான். ஆனால் அந்த மாடு வந்து வேகமாக ஓடலைன்னு வச்சுக்கங்களேன், பொதி சுமக்கும் போது இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே பார்த்த ஆட்கள் தானே. தார் குச்சால வச்சு குத்துவான் தெரியுமா? அது மாட்டை கொள்ளணும்னு அந்த 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 அர்த்தத்தில் செய்யறதில்ல, மாடு தன் வேலையை செய்யணும்னு செய்யறது. இப்போ நாங்கள் வந்து உங்களை வந்து குத்தலாம் முடியாது. அப்போ என்ன செய்வோம், சட்டப்படி உங்களுக்கான வேலைகளை செய்ய வைப்போம். அதுக்காக தான் நாங்கள் வந்து கேட்குறது. அதுக்கு வந்து இல்லை நீங்கள் வந்து பார்வையிட்டு கொள்ளலாம் அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி தெரியல, இல்லை நீங்கள் வந்து மறுக்கிறீங்க, வேலை பார்க்க சரியான உங்களுக்கு தரம் இல்லைன்னு அர்த்தம். நான் சில விஷயம் பேச ஆரம்பிச்சா ரொம்ப இதாக போயிடும். இல்லை எனக்கு எல்லா தரமும் இருக்குது தம்பி, நான் வந்து விவாதம் பண்ண தயாருன்னா
எந்த நேரமாக இருந்தாலும் நம்ம அலுவலகம் திறந்து இருக்குது. ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் மாநாடு செய்தி குழுமத்தில் நான் வந்து பேச தயாராக இருக்கிறேன். தஞ்சாவூர் மாநகராட்சியில் நான் தான் இந்த தகவல் அதிகாரி, நான் தான் அலுவலராக இருக்கிறேன், பொது தகவல் அலுவலர் நான் தான் பேசுகிறேன்னா பேசுவோம், உட்காந்து பேசுவோம். இல்லை நாங்கள் இந்த பணிகள்லாம் இப்போல்லாம் செய்திருக்கிறோங்கன்னா இதில் கொடுத்துடணும். இல்லைங்க நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கன்னா பேசுவோம் வாங்க, எந்தெந்த பணிகளுக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்குது, எத்தனை கோடி ஒதுக்கி இருக்குது, அதெல்லாம் திருப்பி வந்து பேசணுன்றா தானே ராஜா நான் வந்து உங்கள்ட்ட தகவல் கேட்டது. சரி ராஜா, அடுத்து வருவோம். திருப்பி அப்படிதான் எந்த இதை இவங்க ஒழுங்கா போட்டிருக்காங்க, அந்த பணி பதிவேட்டுல இருந்து அவங்களோட இதை கொடுங்கடா, நீ வந்து ரொம்ப யோக்கியன்னு சொல்லிட்டு இருக்கிய, அப்படிதானேங்க. இதை கொஞ்சம் எடுத்துருவோம், நீங்களே எடுத்துக்கோங்க. ஏப்பா நீ வந்து சம்பளத்தை தவிர வேற எதுவுமே வாங்கின இல்லை, ரொம்ப நேர்மையான ஆள், நீ நிறைய வேலை பார்த்த பார்வையில் தஞ்சாவூர் மாநகராட்சி வந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சு, லாபங்கள்லாம் அவ்வளோ லாபமாக இருக்குது. அதே சமயங்களில் மக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சாக்கடைங்கிறதே தெருவில் எதுவுமே இல்லை, ஆடு மாடுகள்லாம் வந்து அதோட இடத்துல தான் அதாவது இருக்குது. நீங்க கட்டின பூங்காக்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்குது, எல்லா இடத்துலயும் பூங்காக்கள் ரொம்ப சிறப்பா இருக்குது. இங்க வந்து அந்த நீங்களாம் எந்த வித காசும் எல்லாம் வாங்கிக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் காசு வாங்கிட்டு நீங்க இடம்லாம் கொடுக்கவே இல்லை. நீங்க எது வந்தாலும் சட்டப்படி ரொம்ப அருமையா செஞ்சிடுறீங்க அப்படிங்கிறது படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இதை பத்தி போட போறதே இல்லை. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இல்லை ஒரு வேளை அப்படி இருக்கா, அப்படி இருந்தா அதை வந்து சொல்லுங்க, அதை போடுவோம். அதுக்கு நம்ம கேட்குறோம், எப்பா நீ வந்து நியாயமான ஆள் தானே, அது வந்து உன்னோட சம்பளத்துக்கு எவ்வளோ வாங்கிட்டு இருக்கிற என்னன்னு நீ கொஞ்சம் சொல்லுப்பானா, அதுக்கு ஒன்று 81Jயின் கீழ் 3ஆம் நபர் என்னமோ வழங்க வேண்டியது இல்லை. அப்போ உனக்கு 81Jனாலும் தெரில, அதான பிரச்சனை. அப்போ என்ன செய்யணும் இது போல இருந்துச்சுன்னா, வழங்க வேண்டான்னு நீங்கள் வந்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நபர், அந்த 3ஆம் நபர் நீங்கள் நினைக்கிறீல்ல, அந்த நபர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கணும்ல, எங்கே இருக்குது. அப்ப எதுவுமே இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம், அதுவும் தெரியலை. அப்ப இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அப்ப அடுத்தது இதுதான் மிகப்பெரிய காமெடியாவே இருக்குங்க. இது இப்போ எல்லா அலுவலகங்கள்லயும் நான் சொன்னேன்ல, அப்போ வந்து செயல் மற்றும் பணிகளை வந்து நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்கு, அதை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்குறோம். அது வந்து கண்டிப்பா நீங்க கொடுத்தே தான் ஆகணுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை நீங்க வந்து மதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மதிக்கலைன்னா கோர்ட்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கான நான் மதிக்கலை, அதனால வந்து அவமதிப்பு செய்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளைவுகளை கூடிய சீக்கிரம் அரசியல் மாநாடு வந்து உங்களை வந்து கோர்ட்டில் ஏற்றும்போது தெரியும், உறுதியாக தெரியும். ஏன்னா இந்த 4:1 என்ன சொல்லியிருக்கிறான், ஏன் நீங்கள் தரல எல்லாத்தையுமே நான் கேட்பேன். அந்த கேள்வியை வந்து பெரும்பாலும் கூடுமான வரை நானே வந்து வழக்காடுறதுக்கு அதுக்குள்ளே வந்து வந்துடுவேன். அப்படி இல்லைனாலும் என்னோட குழுவினர் முழுமையாக வந்து கேட்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஆர்டிகல் 141 அதுபடி தான் எல்லாமே கட்டுப்பட்டு இருக்குது. அதுபடி கேட்கறது நீங்க என்ன சொல்றீங்க, எங்களின் இணையதளத்தில் சென்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. நானும் வந்து சரி நம்ம ஐயாக்க சொல்லிட்டாங்க, நம்ம நேராக போய் வந்து அவங்களோட இணையதளத்தில் போய் நம்ம வந்து பார்த்துருவோம் அப்படின்னு போய் பார்த்தா 2024 அப்புறம் இணையதளத்தில் எதுவுமே ஏற்றவே இல்லை. அப்பயே அவங்க வந்து முழு ஏற்றலை. இந்த சேர்மா கனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியர் இருந்தாரு, அவரு டிரான்ஸ்ஃபர் ஆகியே போயிட்டாரு இங்கேருந்து. ஆனால் அவர் போய் பல மாதம் ஆயிடுச்சு. இவங்க தான் 2025 இன்னும் வரலையே. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அதில் சென்று பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் அதில் போய் பார்க்குறதும் நீங்கள் கொஞ்சம் அதில் பாருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த இது. அடுத்தது இன்னொரு என்ன செய்கிறாங்க, இன்னொரு இதுதான் பணியாற்றும் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டில் இயங்கும் அலுவலகங்கள் மற்றும் அதன் உங்கள் அலுவலக கீழே கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த அலுவலகங்கள்லாம் என்ன வச்சுருக்கீங்க, அதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கீங்க, அதில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா அதோட பேர் வந்து ஒன்று நம்ம அவங்கள்ட்டே நம்ம நமக்கு தெரியும். திருப்பி சொல்கிறேன், தெரியும். ஆனால் உங்கள் வாயிலிருந்து வரணுங்கிறதுக்காக நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம கேட்குறோம், அதோட பதிவேடோட பேர் என்னன்னு கேட்டிருக்கிறேன். அதுபோல் பராமரிக்க அந்த பதிவேடெல்லாம் எவ்வளோ நாளைக்கு வந்து நீங்கள் பராமரிப்பீங்கன்னு கேட்டிருக்கிறோம். இதை வந்து நீங்கள் கொடுக்கணும், அது சட்டம். திருப்பி நான் எடுத்து கட்டிகிட்டு இருக்க முடியாது. இது போல் நிறையா வச்சுருக்கிறேன். சொத்து இதெல்லாம் கேட்டால் நாங்களாம் தரமாட்டோம்லாம் சொல்லக்கூடாது, தெரியுதா இல்லையா? அப்பெல்லாம் பேசிட்டுலாம் கூடாது, விளையாட்டுலாம் கட்டிட்டு கூடாது. நம்ம இதில் பேப்பரில் மட்டும் தான் காட்டணும்னு சொல்லக்கூடாது. இந்த வச்சுருக்கேன் நிறையா. ஆணையத்தின் தீர்ப்பை நான் வந்து மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை ஆர்டர் வச்சுருக்கேன், அதை நீங்கள் மதிச்சானா ஆகணும் ராஜா. நீங்கள் மதிக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிற ஆளாக இருந்து, இந்தியாவில் வாழ்கிற இந்திய குடிமகனாக இருந்து, இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்கிற அலுவலகத்திலாம் வேலை பார்க்குறதுன்றது உண்மையாக இருந்தால் நீங்கள் மதிக்கணும். பார்ப்போம், கூடிய சீக்கிரம் பார்ப்போம். அதுக்கு தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சம்மந்தம் இல்லாமல் இந்த 2-1 2Fன்னு கூட சொல்ல 2-1
அப்போ எஃப்னா என்ன, 2Fனா தெரில, ஒன்று தெரில. 2Fனா தகவல் சார். ஒரு 14 சொன்னேன்ல, அதுதான் 2F. அதே போல தான் அடுத்த ஒன்று கேட்டதுக்கும் சட்டப்படி எடுத்து நீங்கள் வெளியிலே வச்சுருக்கணும். ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டு முடிவுக்கு அப்புறம் அடுத்த ஆண்டு வந்து புதுப்பிக்கணும். இவங்க இருக்கிறாங்க, இந்த ஆஃபீஸில் இந்த வேலை நடக்குது, இது உள்ள அலுவலர்கள் இவங்க தான், இவங்க தான் உங்களுக்கான பணியாளர்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முழுமையாக காட்டியிருக்கணும். ஆனால் காட்டாமல் என்ன செஞ்சிட்டாரு, ரொம்ப முக்கியமான நாள்ல வீணா 4க்கு இடத்துல இருக்கு போய் பார்த்துக்க அப்படிங்கிறாரு. 4 என்னடா கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதில் மிகப்பெரிய காமெடியாக கொடுத்து வச்சிருப்பாரு. அதில் தான் திருப்பி என்னன்னா 4 எண்ணில் இணையதளத்தில் போய் பார்த்துக்க, இல்லை இணையதளம் இல்லை 81J மூலம் 3ஆம் நபர் தகவல் தர முடியாது என்னால அப்படின்னு சொல்லி இவரே சொல்லிட்டாருன்னா, அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, இவங்க இதுக்கும் லாய்க்கே இல்லை. தகவல் கொடுத்தது முழுவதும் எல்லாம் மொத்த இனங்கள் சொல்லணும். தகவல் கேள்வின்னு வரக்கூடாது, அதே போல இனங்கள்னு. எத்தனை இனங்கள் நம்ம வந்து கேட்போம்ல, எத்தனை கேள்வி இப்போ நம்ம கேட்டிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அது போல இதுல வந்து தகவல் அறிவு சட்டத்தில் எத்தனை இனங்கள்னு கேட்கணும். அப்படி அந்த இனங்கள் அப்படிங்கும்போது எத்தனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 7 இனங்கள்ல நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் 7க்குமே என்ன சொல்றது, என்னமோ 8 கல் நிறுத்தி என்னமோ இது செய்வாங்க, பால் ஊற்றுவாங்க பாருங்க, அது போல வந்து ஒரு கேள்விக்கு அந்த ஒரு பதிலை கொடுக்குறாப்புல ஏதோ ஒரு இது அடிச்சு விட்டாங்க. அது வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மாநகராட்சி இன்னைக்கு கொடுத்துருக்க தகவல் இதுதான். தகவல் கொடுத்துருக்க என்ன, சும்மா பேப்பர் வேஸ்ட்டு, அதை நம்ம விட்டுருவோங்கிற நினப்பில்ல. இப்போ அடுத்து நம்ம எழுதுவோம், அதுக்கு நம்ம எழுதுவோம். நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது சார். என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு நீ வந்து வேலையை பார்க்கல, நான் தெனவட்டாக தான் இருப்பேன், அவங்கன்னா நான் வந்து கோர்ட்டுக்கு போவேன்னா, இன்னுமே கோர்ட்டுக்கு நான் வாரேன், போவோம். நீதிமன்றத்தில் நீதி இருக்கும். இறுதியாக இந்த மக்களுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது அப்படின்னா உறுதியாக நம்ப வேண்டிய இடம் நீதிமன்றம் தான். எல்லா மக்களும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க, இதை வந்து தினந்தோறும் மனசில் ஏற்றிக்கங்க. என் பிள்ளை வந்து அங்கே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்குதுங்க, இங்கே மெட்ரிகுலேஷனில் படிக்குதுங்க, சிபிஎஸ்சியில் படிக்குதுங்க, மனு எழுதுறதுல தெரியுமா பல பேருக்கு, அனுப்புனர் பெறுநர் கூட எழுதுதில்லை. அதெல்லாம் அதோட விளைவுகள் தான். இது போல பதில் சொல்லிட்டு, இது போல வந்து கேள்விகள் கொடுத்துக்கிட்டு, அதுக்கு ஒரு பதில் ஒன்று கொடுத்துக்கிட்டு, அது தகவல்னு ஒன்று கொடுத்துக்கிட்டு, என்னன்னே தெரியாமல் கொடுத்துருக்கு. காரணம் என்னன்னா, கர்மாந்திரம் பயமாக்க ஒழுங்கா வந்து எதை தெரியணுமோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை, எதையுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதான் இங்கே சிக்கல். அதுதான் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தமிழ் படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க. நான் நம்ம அடிக்கடி இதெல்லாம் பயன்படுத்துவேன். அதில் சொல்லுவார், ஒரு இந்துக்கு பகவத்கீதை தெரியுதோ இல்லையோ, ஒரு இஸ்லாமியனுக்கு குரான் தெரியுதோ இல்லையோ, ஒரு கிறிஸ்தவனுக்கு பைபிள் தெரியுதோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அடிப்படை சட்டம் தெரியணும்னு. எல்லாத்தையும் சொல்கிறேன், நீங்கள் இந்த வாழ்க்கை வாழணும், இங்கே நம்மளை மாதிரியே வந்து இந்த நாடு வந்து நல்லா இருக்கணும், இந்த மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், சாலை நல்லா இருக்கணும், குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கணும், எல்லாமே சுத்தமும் சுகாதாரமாக இருக்கணும், இங்கே எல்லா இடத்துலையும் நமக்குன்னு ஒரு நமக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் சொன்னார்ல, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யணும். அதான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கற்றுக்கிட்டேன், அதை இன்னுமே கற்பிக்கிறேன். எல்லாரையும் சேர்த்து ஒன்று சேர்ப்போம். புரட்சினா நம்ம வந்து அப்படியே இதெல்லாம் செய்கிறதில்ல. ஒரு வாக்கு செலுத்துறதுலையே புழுவுறாங்களா, இப்போ இவனும் சரியில்லை அப்படின்னா இதை மாற்றிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம யாருக்கு வந்து செலுத்தணுங்கிறத நம்ம வந்து தெளிவாக இருப்போம். அதுக்குன்னு தனி இருக்குது ட்ராக்கு. ஒன்று இதில் சில பேர் வந்து இல்லை தம்பி நீங்கள் இதுக்காக தான் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து உள்நோக்கம்லாம் வந்துட வேண்டாம். உங்களுக்காக பேசுகிறேன், நமக்காக பேசுகிறேன். இதுக்கு இனிமே இந்த தஞ்சாவூர்லன்னு இல்லை, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ அவங்க உங்களோட கேள்விகளை எனக்கு அனுப்புங்க. ஆர்டிஐயில் பேசலாம், இல்லை இந்த ஆர்டிஐயில் வந்து இவங்க வந்து எந்த வித நடவடிக்கையும் இந்த எல்லாத்தையும் வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் அந்த இதான் வச்சு என்ன செய்கிறேன்னு தெரில தம்பி அப்படின்னா, நம்ம மாநாடு இருக்குது, ஊடகம் இருக்குது, ஊடகத்தின் வழியாக இவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துவோம். அதே போல் நீதிமன்றங்கள் கொண்டு போய் செல்லலாம். நீதிமன்றங்களில் மிக சுலபமாக வந்து நம்ம வந்து வழக்காடுகளை நம்ம வந்து உருவாக்கலாம், அங்கே கொண்டு போய் சேர்க்கலாம். அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுங்க. சட்டத்தின் துணை கொண்டு யுத்தம் செய்கிறதுக்கு நம்மளாம் தயாராக இருங்க. நம்ம இருக்கிறோம். மாநகராட்சி, நகராட்சி, இந்த ஊராட்சி கீராட்சி எது வந்தாலும் இந்த இங்கே தான் வச்சுருந்தேன், இந்த வரைக்கும் பாருங்கள், உள்ளாட்சி முறைமன்றம்னு இருக்கும், அதில் போட்டுருவோம். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. யாரும் இவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, இவங்க வந்து அதை செஞ்சுருவாங்க, இந்த அரசு அதிகாரிகளை வந்து கடமை செய்யாமல், நீ கடமை செய்யலை, வீனஸ் 198 199 செய்யலை, இதெல்லாம் வந்து ஆவணத்தை மாற்றி கொடுக்குறதுக்கு சமம். இதெல்லாம் வந்து இந்த சாட்சிய சட்டம் வந்து தெரியுமா, பிஎன்எஸ் வந்து 228 229 வரும் பாருங்க, அதுக்கு உண்டான வேலை அது. ஒரு பொய் சாட்சிகளை உண்டு பண்ணுறது, பொய் ஆவணங்களை உண்டு பண்ணுறது, இல்லாட்டி அப்படி திசை திருப்புற மாதிரி ஒரு பதிலை கொடுக்குற, அது போல் வேலை. இது போல் வேலையை கொடுத்துருக்குறாங்க. இன்னமும் நிறையா வேலைகள் நமக்கும் இருக்கும்,
நம்மளால வந்து சமூகத்துல பல அலுவலகங்களும் பல வேலைகளை நம்ம ஒழுங்கா செய்வாங்க. யாரும் எங்களுக்கு நாங்க இந்த அலுவலகம் போனாங்க, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. தினமும் ஏதாவது ஒரு டாபிக்னாச்சும் நம்ம எடுத்து பேசுவோம். இன்னைக்கு தான் மாநாடு டிவியில இதை வந்து இன்னையிலேருந்து புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். நான் போட்ட மனுக்களை எடுத்து வச்சு நம்ம பேசுறேன். ஏன்னா இது போல வந்து பல மனுக்கள் வந்து அப்படிதான் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து சரி இன்னும் கொஞ்சம் இதை வந்து ஒரு எப்படி உட்காந்து பேசலாம். ஏன்னா இப்போ பாருங்களேன், அந்த லைட்டு கூட வந்து நமக்கு சரியா இல்லை. இவ்வளோ கொஞ்சம் என்ன செய்யறது, பொருளாதாரம் கொஞ்சம் சிக்கல் இருந்துகிட்டு இருக்குது. அதான் இங்கே பிரச்சனை. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்துவோம். அதுக்குன்னு வந்து இந்த கடலில் ஆழ்ந்ததுக்கு அப்புறம் மீன் பிடிப்போம்னா வாய்ப்புள்ள ராஜா. அதனால நம்ம இப்போலேருந்து நம்ம வேலையை ஆரம்பிச்சிருவோம். நம்ம தான் வெல்றோம். இந்த இதை நம்ம உறுதியாக வந்து இந்த மக்களுக்கு நம்ம சொல்கிறோம். சட்டத்தின் துணை கொண்டு யுத்தம் செய்யும் உறவுகளே வருக அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.